வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ் இந்த பத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் சிம்பிளாக மார்வல் வாரம் சொல்லிடலாம், நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள ஃபஸ்ட்டு நம்ம மார்வல் கிட்ட போயிடலாம். ஸ்டார்டிங் வித் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுக்கான அந்த ட்ரெய்லர். ஸோ எல்லாருமே அந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லர் அண்ட் ஆப்வியஸாக ரெட் ஹல்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. இது படத்தில் சர்ப்ரைஸாக இருக்க வேண்டியது, பட் ஆல்ரெடி மெக்டானல்ஸோட அந்த ப்ரொமோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹல்க் வரப்போகிற விஷயம் லீக் ஆன அந்த சமயத்தில் அதை நம்ம ப்ரோமோலே போட்டலாங்கிற மாதிரி இப்போதைக்கு மார்வல் முடிவு பண்ணி ரெட் ஹல்கை டீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை தாண்டியும் ஆப்வியஸாக படத்துக்குள்ள ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் ரெட் ஹல்க்லாம் வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வந்தா நல்லா தான் இருக்கும். அடுத்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கான ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் கேங்கால எஸ்பெசிட்டோ GW பிரிட்ஜுங்கிற ரோல் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ஆக்டர் நான் இந்த படத்தில் என்ன ரோல் ப்ளே பண்ணுறேன்னு எந்த ஒரு ஃபேனும் இது வரைக்கும் கண்டே பிடிக்கல, ரொம்ப சீக்ரெட்டான ரோல் அது, படம் வரும்போது தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. ஸோ உண்மையிலே அவர் வந்து GW பிரிட்ஜ் தான் ப்ளே பண்ணுறாரா இல்லை வேற ஏதாவது ஒரு சீக்ரெட்டான ரோல் ப்ளே பண்ணுறாரா சொல்லி சுத்தம் ஐடியால. எனக்கு என்னமோ GW பிரிட்ஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் போல தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேறு எந்த ரோல் ப்ளே பண்ணுறாரு உங்கள் தாத்தா மறக்க வைக்கல காப்பாடுங்க. அதை தொடர்ந்து செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகிற ஆகத்தா ஆல் அலாங்குக்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லர் உண்மையில் நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைக் இது வந்து ஹாரர் சீசனில் வர அந்த காந்தனால ஒரு பேய் பட வைபை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்க. மார்வல் இந்த மாதிரி பண்ணி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. R-rated இல்லை, பட் PG-13 ஒரு பேய் படம் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸை ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க போல. நல்லா இருக்கு. சீரிஸோட அந்த வைப் சூப்பராக இருக்கு. அண்ட் ரூமர் படி பார்க்கும்போது இந்த சீரிஸோட முடிவில் நம்ம வாண்டா ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் கதை எழுதப்பட்டிருக்கான். ஸோ என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, பட் ட்ரெய்லர் சூப்பராக இருக்கு. இந்த 2 ட்ரெய்லருக்கான பிரேக் டவுன் சேனலில் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இவ்வளோ சீக்கிரமாக இந்த ட்ரெய்லர் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் அடுத்த வாரத்தில் தான் காமிகான் ஈவெண்ட் நடக்க போது. ஜூலை 27 நம்ம மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ஹெச் புக் பண்ணியிருக்காங்க. 1 hour பேனல் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அப்கமிங் ட்ரெய்லர்ஸை கொடுப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் அதுக்கு முன்னாடியே ட்ரெய்லர் கொடுத்துருக்க அந்த காந்தனால அப்போ மார்வல் அந்த ஹால் ஹெச்ல இன்னும் பயங்கரமான அப்டேட்ஸ் கொடுப்பாங்களோ. நிறைய பேர் ஃபேஸ் 6 அப்டேட் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நான் அப்படி தான் காத்துட்டு இருக்கேன். அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அந்த ஷூட்டிங்கும் ஜூலை 27 தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்களுக்கான தனி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒதுக்கிருக்காங்க. ஸோ காமிக்கான ஜஸ்ட் 1 hour மார்வல் அட்டன் பண்ணாலும் பயங்கரமான அப்டேட்ஸ் கொடுத்து தெரிவிக்க விடலாம். அண்ட் பர்ஃபெக்டாக அதை பிளான் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஜூலை 27 காமிகான் பேனல், அதுக்கு முதல் நாள் ஜூலை 26 ஆப்வியஸாக எல்லாருமே டெட்பூல் அண்ட் வுல்வரின் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட வைப் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. நம்ம ஊரில் அதை கோலாகாலமாக கட் அவுட்லாம் வச்சு கொண்டாடுறாங்க. யாரில் நீங்கள் எங்கடா இருக்கீங்க? கட் அவுட்டில் வச்சுருக்காங்க மார்வலுக்கு. சும்மாவா சொன்னாங்க டெட்பூல்ஸ் மார்வல் ஜீசஸ்னு? இந்த படத்தோட சக்ஸஸ் தான் மார்வலோட அந்த கம்பேக்கே நியமிக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். இந்த வருஷத்தோட ஒரே படமாக இருக்க அந்த காந்தனால ஆக்சுவலாக இந்த மார்வல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் மார்க் வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பில்லியன் அடிக்கமாகிற டவுட்டு, பட் 1 பில்லியன் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதிகமான நம்பிக்கை, அதிகமான ஹைப் இருக்குது இந்த படத்துக்கு. ஃபேன் ஸ்க்ரீனிங் ஃபஸ்ட்டு 30 minutes பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நிறைய பேர் ஆக்சுவலாக அந்த படம் தாறுமாறாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த காந்தனால. எனக்கும் கொஞ்சம் அதிகமான நம்பிக்கை தான் இருக்குது. வேஸ்ட் பண்ணாதீங்களா, சொதப்பிடாதீங்க. ரொம்ப நம்பிட்டு இருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் இப்போதைக்கு டெட்பூல் அண்ட் வுல்வரின் ஹைப்ல இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க பாருங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த படத்தோட மொத்த ரன் டைம் 1 hour and 59 minutes சொல்லி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. எக்ஸப்ட் கிரெடிட்ஸோட சேர்த்து 2 hours and 7 minutes சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் ஒரே ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குங்கிற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டெட்பூல் அண்ட் வுல்வரின்ல ஒரே ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் தான் வரப்போகுது. அண்ட் இந்த படம் அப்கமிங் மியூட்டன்ஸ் படத்துக்கான ஒரு லீடப்பாக இருக்குங்கிற மாதிரி கெவின் ஃபெய்கே டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டெக்னிக்கலாக டெட்பூல் அண்ட் வுல்வரின் அடுத்து வரப்போகிற நிறைய முக்கியமான மியூட்டன் ப்ராஜெக்ட்டுக்கான அடித்தளமாக இருக்குமா. அகைன் செம்ம ஹைப்டாக காத்துட்டு இருக்கேன். உங்கள் ஹைப்பை அந்த லைக் பண்ண தட்டிக்காமீங்க. இந்த பக்கம் நம்ம அமேசான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கான ஒரு ஸ்பெஷல் சீரிஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்பைடர்மேன் நாயர். அது ஒரு லைவ் ஆக்ஷன் சீரிஸாக தான் வரப்போகுது. அதுக்கான கேஸ்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம நிக்கலஸ் கேஜ் ஸ்பைடர்மேனாக தான் ரிட்டர்ன் ஆகுறாரு. பட் அவர் பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனாக இருக்க போகிறது இல்லையா, பென் ரெய்லி ஸ்பைடர்மேனாக வர போகிறாராம். முதல்ல அந்த பீட்டர் பார்க்கரோட க்ளோன் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஏன் பீட்டர் பார்க்கரை கூட்ட வர மாட்டேங்கிறாங்கிற டவுட் எனக்கு இருக்க தான் செய்யுது. பட் அந்த பக்கம் சோனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பீட்டர் பார்க்கர் ஆண்ட்மே அங்கிள் பென்னு சொல்லி இந்த நேம்ஸ் எல்லாத்தையுமே மார்வல் கூட மூவி கொலாபரேஷனுக்கு மட்டும் தான் சைன் பண்ணியிருக்காங்க போல. அதனால தான் அந்த சோனி மற்ற எந்த ஒரு ப்ராஜெக்ட்லையுமே பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. அந்த வகையில் இப்போ வரப்போகிற இந்த நிக்கலஸ் கேஜோட சீரிஸுமே டெக்னிக்கலாக நாயருங்கிற மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்பைடர்மேனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் பென் ரெய்லி ஸ்பைடர்மேன் வெர்ஷனை வச்சு தான் கொண்டு போகிறாங்களாம். அதுக்கான ஃபேஸ் ஸ்கேனிங்லாம் எடுத்து நம்ம நிக்கலஸ் கேஜை DH பண்ணி எங்கே காட்டுறதுலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. மேடம் வெப் மார்பியஸ்லாம் பார்த்து செம்மடி வாங்கியிருக்கோம். சோனி திரும்ப ஏதாவது சொதப்பி போய் வச்சிடாதீங்கடா. ஸ்பைடர்மேனே இல்லாத ஸ்பைடர்மேன் படம் எடுக்கலாம் சொல்லி கிளம்பி வந்துடாதீங்க. சுத்தமாக முடியல. அண்ட் இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம DC சைடில் போகும்போது வாட்ச்மேன் சாப்டர் 1க்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கு. இது ஒரு அனிமேட்டட் மூவி, 2 பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ட்ரெய்லர் சூப்பராக இருக்குங்க. ட்ரெய்லர் பார்க்க அப்படியே நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த வாட்ச்மேன் படம் மாதிரியே தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. பெருசாக அவங்க எதுவுமே ரிவீல் பண்ணல. ஸோ அனிமேஷன் மூவியை தான் இது வந்து 2 சாப்டராக கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டருக்கான இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. நிறைய வாட்ச்மேன் ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிட்டு உங்கள் தாத்தா கீழே காப்பாடுங்க. ஒரு சின்ன ரூமர் சுற்றிட்டு இருக்கு. குமெல் 99 இருக்கார்ல, அவர் DCUக்குள்ள பூஸ்டர் கோல்டாக கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காராம். அகைன் இது ஒரு ரூமராக தான் இருக்குது. ஜேம்ஸ் கன் எந்த ஒரு இடத்துலையுமே இதை அட்ரஸ் பண்ணலை. பட் நிறைய சோர்சஸ், நிறைய ட்ரஸ்டபிள் சோர்ஸஸே அதை வந்து ஷேர் பண்ணுற அந்த சமயத்தில் ஒரு வேலை இருக்குமோங்கிற டவுட் வரதான் செய்யுது.
குமில் நஞ்சனி as பூஸ்டர் கோல்டு எனக்கு என்னமோ கண்டிப்பாக செட் ஆகுதுன்னு தாங்க தோணுது. பார்ப்போம். இந்த பக்கம் நம்ம ஜேம்ஸ் கான் அஃபிஷியல் கேஸ்டிங் அப்டேட் கொடுத்தா தான் உண்டு. இந்த கேஸ்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது த பாய்ஸ் சீசன் 4 பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் வேறு லெவலில் கொடுத்துட்டு இருக்காங்க. எபிசோட் ஃபினாலே இந்த வாரம் ஹையர் ஆக போகுது. ஸோ சீசன் 5 தான் கடைசி சீசனாக இருக்க போதுங்கிறத ஆண்டனி ஸ்டார் மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் எல்லா பாய்ஸ் கேஸ்டிங்குமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதாலும் நம்ம மதர்ஸ் மில்க் இருக்காப்ல அந்த ஆக்டர் வந்து சீசன் 5 ஒரு கிளிப் ஹேங்கரில் முடிச்சு அந்த எண்டிங்கை ஒரு படமாக கொடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி சின்னதாக கொளுத்தி போட்டிருக்காரு. த பாய்ஸ் மூவி நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் சீசன் 5க்காக தான் எல்லாருமே கண்டிப்பாக காத்துட்டு இருப்பாங்க அந்த எண்டிங்னு. அந்த இடத்துல ட்விஸ்ட் கொடுக்குறங்கிற பேர் வழியில் இந்த பக்கம் பாய்ஸ் படம்னு சொல்லி கூப்பிட்டு வர்றது நல்லா இருக்காதுங்க. அதுக்கு இன்னொரு வருஷம் காத்துட்டு இருக்கிறதுலாம் செட் ஆகாது. ஸோ மேபி லைக் இன்ஃபினிட் வார் என் கேம் ஸ்டைலாக அவங்க பிளான் பண்ணுறாங்களோ என்னமோ சுத்தமாக ஐடியாவில். பட் சீசன் 5 குட் பி த ஃபைனல் சீசன். அதை ஒரு மூவியாக கொடுப்பாங்களாங்கிறது டவுட் தான். பட் வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் மூவியாக வரலாம். ஆண்டனி ஸ்டாருமே போதுப்பா நான் ஹோம் லேண்ட் அப்ளை பண்ணது போதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அந்த காரணத்தினால சீசன் 5 தான் கடைசி பாய்ஸ் சீசனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். படம் மோஸ்ட்லி வராது, பட் வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெக் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஸ்ட்ரெக் 5 அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2026 இந்த படம் வரப்போது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். அண்ட் அந்த ஸ்டெக்கில் வர டாங்கியை பேஸ் பண்ணி தனியாக ஒரு ஸ்பின் ஆஃப் படமே வரப்போது அதுவுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் கேஸ்ட் மெம்பர்ஸை பற்றி தான் ரிட்டன் ஆகியிருக்காங்க. அண்ட் 2026 தான் டாய் ஸ்டோரி 5மே வருது. ஸோ டெக்னிக்கலாக டாய் ஸ்டோரி 5 வர்சஸ் ஸ்ட்ரெக் 5ங்கிற ஒரு விஷயம் பற்றி தான் நடக்கும் போது எனக்கு ஸ்ட்ரெக்கோட டாய் ஸ்டோரி தான் பிடிக்கும். பட் ஸ்ட்ரெக்குமே நல்லா தான் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக புஸ் வந்துச்சுல, ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மூவியாக மாறிச்சு. அந்த ஸ்டைல் ஆஃப் அனிமேஷன் இருக்குமான்னு தெரில. பட் ஸ்ட்ரெக் 5 வரப்போது எத்தனை ஃபேன்ஸ் இருக்கீங்க? ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷன் 6 7 அதுக்கான ஒரு குட்டி அப்டேட் கிடச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது ஒரு ரீபூட்டாக தான் சொல்லியிருந்தாங்க. பட் அது ரீபூட் கிடையாதான். இதுக்கு முன்னாடி வந்த படங்களோட ஒரு கண்டினியூஸ் சீக்வலாக தான் வந்து கொடுக்க போகிறாங்களாம். ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸுங்கிறதா ஃபஸ்ட்டு பேராக இருந்திருக்கு போல. இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனில் சாக வேண்டிய ஒருத்தி இந்த மாதிரி தப்பிச்சு அவளுக்கு குழந்தை போகிறது அவங்களுடைய பிளட் லைன்ஸ் இப்போதைக்கு உயிரோட இருக்க அந்த காரணத்தினால டெத் அந்த ஃபேமிலியை தேடி வரமா தான் கதையை எழுதியிருக்காங்களாம். இது வந்து ஒரு பிளாட் லீக்காக தான் கிடச்சிருக்கு. 100% இப்படி நடக்குமான்னு தெரியல. பட் ஒரு ஃபேமிலியை டெத் அட்டாக் பண்ணுற வரமா தான் கதை எழுதப்பட்டிருக்குன்னு நம்புறேன். அண்ட் இந்த அட்டாக் இந்த ஆக்சிடென்ட்டுங்கிறது ரெஸ்டாரண்ட்டில் நடக்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரோலர் கோஸ்டர் ஹைவேன்னு சொல்லி நிறைய இடங்களை பார்த்துருப்போம். இப்போதைக்கு ஃபைனல் ஆக்சிடென்ட் ரெஸ்டாரண்ட்டில் நடக்க போதாங்க. என்னமோ ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கான அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. கூடி சீக்கிரம் அதை அப்டேட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் ஃபைனலி இந்த வாரம் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது கிளாடியேட்டர் 2க்கான ஃபர்ஸ்ட் லுக் கிடச்சிருக்கு. நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம பெட்ரோ பாஸ்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங் மாதிரி இருக்கே, அவர் தான் மெயின் வில்லனாகவே மாற்றிருக்காங்க. அந்த கொலசத்தில் தண்ணியை நிரப்பி விட்டு ஷார்க் அட்டாக்லாம் பண்ணுறாங்க. நிறைய வித்தியாசமான எஃபர்ட்லாம் போட்டிருக்காங்க. பார்க்க நல்லா தாங்க இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, இந்தியன் 1 இந்தியன் 2க்கான அந்த டிஃப்ரென்ஸ் தான். கிளாஸ் வேறு, கமர்ஷியல் வேறு. ஸோ கிளாடியேட்டர் 1 செம்ம கிளாஸாக இருக்கும். அந்த மேக்கிங், அந்த ஃபைட், அந்த முடிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கும் இந்தியன் 1 மாதிரி. பட் இந்த கிளாடியேட்டர் 2 அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது கமர்ஷியலாக இறங்கி செஞ்சுருக்காங்க. ஸோ என் செட் ஆகுமான்னு தெரியல. ட்ரெய்லர் எனக்கு ஓகேவாக தான் தெரியுது. பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் படம் நல்லா தான் ஓகே. இந்தியன் 2 மாதிரி இல்லாமல் தான். எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பிளாட்ஃபார்ம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. செம்ம அமேசிங்கான ஒரு மூவி. ஒரு வித்தியாசமான கான்செப்டாக பற்றி நான் யோசிச்சிருப்பாங்க. இப்போதைக்கு அந்த படத்துக்கான சீக்வல் கன்ஃபார்ம் ஆகி ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லருமே பற்றி நான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். R-rated தான். ஸோ பிளாட்ஃபார்ம் 2 அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு தெரியல. பட் ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி த பேண்டிட்ஸ். சின்னதாக அந்த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நானியாவை பட்டு டிங்கரிங் பண்ண மாதிரி ஒரு கதை. ஸோ ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த குட்டி பையன் நேர்டு ஹிஸ்ட்ரி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கான். ஸோ அவனுடைய கபோர்ட் இப்போதைக்கு பழங்கால ஹிஸ்ட்ரி லொக்கேஷன்ஸை பற்றி நான் அன்லாக் பண்ணேன். அந்த இடத்துக்கு கூட அந்த பையன் திரும்ப வீட்டுக்கு வந்தானா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. அகைன் கிரானிக்கல்ஸ் ஆஃப் நானியாவை ஹிஸ்ட்ரியோட சேர்த்து ஒரு வித்தியாசமான குக் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பர் ஃபன்னாக தான் இருக்குது. பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ட்ரெய்லர் நல்லா இருக்குது. உங்களுக்கு அப்படி நல்லா இருக்கான்னு சொல்லி மறக்காம இந்த ட்ரெய்லர் செக் பண்ணி பாருங்கள். த பேண்டிட்ஸ். அண்ட் இதோட அந்த பத்துக்கு நல்லா சூப்பர் நியூஸும் முடித ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸோ நான் அதை மிஸ் பண்ணி இருந்தாலும் தப்பாக சொல்லியிருந்தாலோ அது மறக்க வைக்கலாம். பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ராசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டேன்.